நாம் சாப்பிடக்கூடிய உணவில் பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு எதுவோ அது எல்லாம் காயகல்பங்க. இப்போ காயகல்பம்னா என்ன தெரியுங்களா? நாம் சாப்பிடக்கூடிய உணவில் எது எதில் நம்ம உடம்புல சூடு உண்டாக்குமோ அது பூரா காயகல்பம். அதாவது நம்ம உடலை அழியாக பாதுகாக்கக்கூடியது. அந்த எண்ணத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா வெற்றிலை பாக்கு என்பதை நமக்கு தந்திருக்கிறார்கள். நீங்கள் இப்போ உடலுக்கு உஷ்ணப்படுத்துறது ஒன்று சொல்லிங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்று நான் சொன்னேன்னு வச்சுங்க, எங்கே போய் அலைவீங்க, அப்புறம் எங்கிட்ட தான் வைத்தியத்துக்கு வருவீங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கேளுங்க. வெற்றிலை பாக்குக்கு இணையாக ஒரு உஷ்ணம் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு வேறு ஒன்றும் இல்லை. இருக்குது, இதை எளிமையாக எடுத்துக்கோங்க. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு வந்து காற்று, தண்ணி, நெருப்பு, வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றால் இயங்குது. ஐம்பூதத்தால் இயங்குது.